ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளிரோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், இதெல்லாம் நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிட முடியுமா? 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. இதுல ஏன் தலித் பிரச்சனையை கொண்டு வந்து நுழைக்கிறீங்க? இது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். இதுல தலித் பிரச்சனை எங்கிருந்து வந்தது? திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இதே அளவுக்கு பொறுத்தீர்களா என்றுதான் நான் கேட்கிறேன். பா. ரஞ்சித் எங்க போனாலும் இந்த தலித் பிரச்சனையை முன்னிறுத்தி பேசுறதையே அவர் வழக்கமா வச்சிருக்காரு. நம்ம கடமை நம்ம செஞ்சுதானே சார் ஆக வேண்டியிருக்கு. உண்மையில தலித் பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இவர் பேசுறாரா, இல்ல இப்படி பேசுவதன் மூலமா இவர் பயனடைகிறாரா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மாரி செல்வராஜ், பா. ரஞ்சித் இவங்க போட்டோ போட்டு ஒரு நபர் கமெண்ட் பண்ணிருக்காரு. தலித் மக்களை தாழ்வு மனப்பான்மையில் இருந்து மீள விடாமல் மீண்டும் மீண்டும் தாழ்த்தி கல்லா கட்டும் இருவர். இதுல உண்மை இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. காலப்போக்கில் மக்கள் மனசுல இருக்கிற ஜாதி வேற்றுமை எண்ணங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப தலித்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேற்றுமை எண்ணங்கள் குறையறதுக்கு பதிலா மீண்டும் வலுப்படுத்தப்படுவது போல தெரியுது. ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளிரோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து. ரஞ்சித் அவர்களை 2017 கடைசியா நீட்டுக்கு எதிராக ட்வீட் போட்டீங்க. நீங்க அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக பேசவே இல்ல. கிட்டத்தட்ட 9 வருஷமா ஏன் நீங்க வாய் திறக்கல? இப்ப மட்டும் புதுசா அக்கறை எங்கிருந்து வந்தது? உங்க பின்னாடி இருந்து தூண்டி விடுறது யாரு? எனக்கு மூளை இல்ல. இல்ல உன் மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி வச்சிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு திமுக அரசு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. அப்ப எங்க போயிருந்தீங்க? அப்பயா மாடு மேய்ச்சிக்கல. இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேக்குறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில புதைக்க முடிச்சா உங்களால? கத்தி குச்சிங்க, அதோட அமைதி ஆயிட்டாரு. திமுக அரசு செய்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்றுள்ளது தாவேகா அரசு. தாவேகா அரசு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தாவேகா அரசு தானே குறை சொல்றீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்ப ஆவேசமா பேசுற நீங்க அப்ப ஏன் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிக்க முடியுமா உங்களால? அதுக்கு தைரியம் இருக்கா? தாவேகா ஆட்சியில சுதந்திரமா மேடை போட்டு அரசை நோக்கி கேள்வி கேட்கறீங்களே, திமுக ஆட்சியில இப்படி முடியுமா? அமைச்சர் ராஜ்மோகனை பத்தி அவர் பேசும்போது, அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தா எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவர். பல நேரங்கள்ல ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக அமைச்சர் ராஜ்மோகன் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக இல்லைன்னு ஆயிருமா? நீங்களும் பல வருஷமா குரல் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதனால ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? திரைப்பிரபலங்களோ அரசியல்வாதிகளோ ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கலாம், தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஓவராலா மக்களுடைய மனமாற்றம் தான் இதுக்கு ஒரே தீர்வு. அது இல்லாம சாத்தியம் இல்லை. காலப்போக்கில் அதுவும் நடக்கும்னு நம்புவோம். வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. வன்னியரசு அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர், அதனால அவர் குரல் கொடுக்கிறாரு. அதுவும் சிஎம் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தான் அவர் செய்யறாரு. மற்ற தலித் அமைச்சர்களுக்கு வேறு வேறு துறை. சரி, நான் கேட்கிறேன், தலித் மக்களுக்காக தலித் அமைச்சர்கள் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா? மற்ற அமைச்சர்களோ இல்ல வேறு யாருமோ அந்த மக்களுக்காக பேசக்கூடாதா? பா. ரஞ்சித் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தாக்கி பேசியதுடைய பின்னணியில பழைய பகை இருக்கிறதா சொல்லப்படுது. 2019 காலகட்டத்தில் பா. ரஞ்சித் ராஜராஜ சோழன் குறித்து இழிவா பேசியதற்கு அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருந்தார். இயக்குனர் பா. ரஞ்சித் ராஜராஜ சோழன் ஒரு அயோக்கியன், அவர் காலத்தை பொற்காலம்னு சொல்லாதீங்க, அது கற்காலம்லாம் ஆவேசமா ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. பா. ரஞ்சித் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அதற்காக அவர் சொல்ற எல்லாமே சரி நம்ம சொல்லிட முடியாது. சமீப காலமா மாபெரும் ஆளுமைகளை சிறுமைப்படுத்துவது ஒரு ட்ரெண்ட் மாதிரி. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அமைச்சர் ராஜ்மோகனை பா. ரஞ்சித் தாக்கி பேசியதாக தெரியுது. உனக்கு எனக்கும் பகதான். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், திமுக எந்த ஒரு பட்டியலினத்தவருக்கும் அமைச்சர் பதவியை வழங்கினதில்லை. ஆனா தாவேகா ஆட்சியில 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இதனால தமிழக வெற்றிக்கழகத்துக்கு பட்டியலின மக்களுக்கு மத்தியில நன்மதிப்பு கூடியிருக்கு. அதை கெடுக்கும் விதமா தலித் மக்களுக்கு மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த இந்த 8 அமைச்சர்களும் எதுவுமே செய்ததில்லை, எதற்குமே குரல் கொடுத்ததில்லை அப்படின்னு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தலித் மக்களுடைய வாக்குகளை தாவேகாவை விட்டு அகற்றுவதற்கான முயற்சி தான் இது. ரொம்ப
கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. இதன் மூலம் வருகிற இடைத்தேர்தலில் திமுக அரசியல் லாபம் பார்ப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இருப்பதாக தான் பா ரஞ்சித்துடைய பேச்சுல தெரியுது. ஒரு ஆணியும் ஆனா இப்போ சமீபமா எதிர்க்கட்சியான திமுக போடுற எல்லா கணக்குமே தப்பா தான் போயிட்டு இருக்கு. ஒன்னு பிளான் தோல்வி அடையுது, இல்ல அவர்களுக்கு எதிராகவே மாறிடுது, பேக் ஃபயர் ஆயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.